அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் செயல்திறன் குறியீட்டு எண் PQLI பற்றி தான் பார்க்க போகிறோம். PQLI அப்படின்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னா டி மோரிஸ் அவர்கள் தான் இந்த செயல்திறன் குறியீட்டு எண்ணை உருவாக்கியிருக்காங்க. இதில் எதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் எழுத்தறிவு விகிதம், இந்த மூணையுமே கால்குலேட் பண்ணுறது தான் இந்த செயல்திறன் குறியீட்டு எண். மனித மேம்பாட்டு குறியீடில் எதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மக்களின் கல்வி, ஆயுட்காலம், தனிநபர் வருமானம், வாழ்க்கை தரம், இந்த நாளையும் கால்குலேட் பண்ணுது மனித மேம்பாட்டு குறியீடு. அதுக்கப்புறமா இதில் இந்த செயல்திறன் குறியீட்டில் குறியீடு எண் 1 அப்படின்றது நாட்டின் மோசமான செயல்பாட்டை குறிக்கும். இதில் இந்த 1ன்னு இருக்கிறதுல இவங்களோட எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 28 வயசு மட்டும்தான் இருக்கும். அடுத்தது குறியீட்டு எண் 100 அப்படின்றது மிக சிறப்பான செயலை குறிக்கும். இங்கே எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் எவ்வளவு இருக்கும்னா 77 வயசு வரைக்கும் இருக்கிறது தான் இந்த குறியீட்டு எண் 100 அப்படின்றது. இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா இந்த மனித மேம்பாட்டு குறியீடுக்கும் செயல்திறன் குறியீடுக்கும் என்ன வித்தியாசம்னா மனித மேம்பாட்டு குறியீடில் வருமானத்தை சேர்த்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த PQLIயில் வருமானம் சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி மனித மேம்பாட்டு குறியீடில் உடல் மற்றும் பணம் சார்ந்த குறியீடை குறிக்கக்கூடியது. இங்கே PQLIயில் உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும்தான் குறிக்கும். பணம் சார்ந்த விஷயத்தை இதில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க.